கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்னிங் டிவோஷன் வாயிலாக ஒரு விசையாக உங்கள் பார்ப்பது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். என்னுடைய அடையாளம் என்ன, இந்த தலைப்பின் கீழாக தான் நான் மார்னிங் டிவோஷன்ல பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு இருக்க வேண்டிய பண்புகள் 5 பண்பை பார்த்திருக்கிறோம். முதலாவது பண்பு, நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள் ஆர்வம் வேண்டும். 2வது பண்பு, தேவனை முன்னுரிமையாக வைக்க வேண்டும். 3வது பண்பு, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்னா தியாகம் இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து கீழ்ப்படிதல், தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிற நமக்கு இருக்க வேண்டிய பண்பு கீழ்ப்படிதல் 4வது. 5 அன்பு, தேவனிடத்தில் அன்பு செலுத்துவது, பிறரிடத்தில் அன்பு செலுத்துவது. இந்த கால வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய வாழுகிற நமக்கு இருக்க வேண்டிய 6வது பண்பு என்னவென்று கேட்டால், முக்கியமான ஒரு பண்பு, இது எல்லாமே முக்கியம், இது முக்கியமான ஒரு பண்பு. என்ன பண்பு என்று கேட்டால் பரிசுத்தம், ஹோலினஸ். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு வேத பகுதி, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்ம இடத்தில் அவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் பரிசுத்தமாக இருப்பது. ஏன்னு கேட்டா அவர் பரிசுத்தமாக இருக்கிறார். எப்படி கடவுளையும் அன்பையும் தனியா பிரிக்க முடியாது, ஏன்னா காட் இஸ் லவ், ரெண்டுமே கண்டிப்பா தனியா பிரிக்க. அதே மாதிரி கடவுளையும் பரிசுத்தையும் கண்டிப்பா தனியா பிரிக்க முடியாது. பிகாஸ் காட் இஸ் ஹோலி. நம்மை அழைத்தவர், நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றினவர் பரிசுத்தராக இருக்கிறார். நீங்க ஆசாரியை எடுத்து பாத்தீங்கன்னா, டைமண்டை அவங்க பாலிஷ் பண்ணும்போது நல்லா பாலிஷ் பண்ணுவாங்க. அதுல ஒரு சின்ன டஸ்ட் இருந்தாலும் அந்த டைமண்டோட பிரில்லியன்சி, அதாவது அந்த டைமண்டோடைய ஜொலிப்பு நம்மளால கரெக்டா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாலிஷ் பண்ணுவார். சின்ன துகள்கள் கூட அதுல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பார். அதே மாதிரி ஆண்டவரும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பாலிஷ் பண்ணிட்டே இருக்காரு. அதனால் நாமும் அவரை போல பரிசுத்தமாக வாழலாம். நிறைய நேரங்கள்ல இந்த பரிசுத்தத்தை நம்ம ரொம்ப பேர்டனா பாக்குறோம், இது ரூல்ஸா பார்க்கணும். இல்லை, ஆண்டவர் மேல அன்பா இருப்போம்னு சொன்னால் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டியவர்களுக்கு இருக்க பண்பு, 5வது பண்பு, நான் போன வீடியோல பேசின அன்பா இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா இந்த ஹோலினஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பரிசுத்தமாக வாழ்வது இதை நம்ம ஒரு கடமையாக பேர்டனாக எடுத்துக்க மாட்டோம். இதை எப்படி மாறாக பார்ப்போம்னு சொன்னா, என் தேவன் என்னை அழைத்த என் தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், அதனால் நானும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதுல சந்தோஷமாக பரிசுத்தமாக வாழும். நீங்க ஒருத்தவங்க நேசிச்சீங்க அப்படின்னா அவங்க சொல்றது எல்லாத்தையும் கஷ்டமா செய்ய மாட்டீங்க. எனக்கு பிடிச்சவங்க சொல்றாங்க, அது கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு செய்வீங்க. இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், அதனால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள். ஜான் வெஸ்லி, ஒரு தேவனுடைய மனிதன், விதமாக சொல்லுகிறார், holiness is not something we put on to impress others, but the inward purity that flows outward because Christ dwells within. சொல்லுகிறார், holiness என்பதான பரிசுத்தம் என்றதான ஒரு காரியம் பிறரை கவர்வதற்காக நாம் தரித்துக் கொள்வது அல்ல, மாறாக தேவன் எனக்குள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. பெரும்பாலான நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஹோலினஸ் அப்படியே ஷோ கேஸ் மாதிரி வச்சுக்கணும். ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு தலையில எல்லாம் எண்ணெய் பூசிட்டு ஏதாச்சும் கிட்ட வந்துச்சுன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தோத்திரம் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டே போயிட்டு இருக்கும். அது ஹோலினஸ் இல்லை. மாறாக ஒரு சூழ்நிலை மாறும் பொழுது அந்த இடத்துல சண்டை வருதுன்னா இவரோட பேச்சு இதுக்கு முன்னாடி இவர் இருந்த நடக்கையும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதெல்லாம் ஹோலினஸ். தேவனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ மனுஷனை இம்ப்ரெஸ் பண்றதுக்கோ ஷோகேஸ் பண்றதுக்கோ பரிசுத்தத்தை தரித்து கொள்ளக்கூடாது. மாறாக நமக்குள் நம்ம உள்ள பிராக்டிஸ் பண்ற, நம்ம இருதயத்தில் பிராக்டிஸ் பண்ணுகிற அந்த பரிசுத்தம், அந்த ஹோலினஸ், தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை வெளிப்படையாக காண்பிக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய செயல் அதை காண்பிக்கிறதா? உங்களுடைய ஒர்க் பிளேஸ்ல, நீங்க வேலை செய்கிற ஸ்தலத்துல, உங்களுடைய ஸ்கூல்ல உங்களுடைய செயல் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறதா? இந்த நாள் ஃபுல்லா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் என்னன்னா, தேவன் என்னிடத்துல பாலிஷ் பண்ணி நான் பரிசுத்தம் ஆகக்கூடாதபடி என்னை தடப்படுத்துகிற ஒரு காரியம், அந்த பாவம் என்ன பரிசுத்தத்துல முன்னேற விடாதபடி இருக்கிற ஒரு காரியம் என்ன கண்டுபிடிக்கும். இந்த காலவேளையில் ஆண்டவர் உங்களை திட்டம் தெளிவுமாக பேசுகிறார். அந்த காரியத்தை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். ஏன் என்று சொன்னால், அவர் ரத்தத்தை சிந்தி உங்களை பிள்ளைகளாக மாற்றி அந்த பரிசுத்தத்தை நீ வெளிப்படையாக செயல்ல காண்பிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், தேவனுடைய பிள்ளைகளும் பரிசுத்தத்தை
முழுமையாக செயல்படுத்த உங்களை நீங்கள் தேவனிடத்தில் அர்ப்பணிங்க. கண்கள் முடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் இந்த காலை வேளையில் பரிசுத்தத்தை பற்றி கற்றுக்கொள்ள வைத்து நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளாக வாழுகிற எங்களுக்கு இருக்க வேண்டிய பிரதானமான ஒரு பண்பு பரிசுத்தம். காரணம், நீங்க பரிசுத்தாக இருக்கிறீங்க, அதனால் நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தத்தை நாங்கள் பிராக்டிஸ் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த பரிசுத்தமாக வாழக்கூடாதபடி எங்களை தடுக்கிற பாவமாக இருந்தாலும், எந்த தீய பழக்கமாக இருந்தாலும் அதை எங்களிடத்திலிருந்து அகற்றி போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களையே உங்கள் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தமாக வாழ உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Thank you.